அதிகபட்ச வெப்பநிலையில் இந்தியாவிலேயே 3வது இடத்தை பிடித்திருக்கிறது ஈரோடு மாவட்டம். முழு விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன், இது தொடர்பான முழு விவரங்கள் தாய்மானவன். நாடு முழுவதுமே ஒரு கடுமையான வெப்ப அலை என்பது வீசி வருகிறது. பல்வேறு மாநிலங்கள்ல வெப்ப அலையின் தாக்கம் என்பது அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தை பொறுத்த மட்டில் பல்வேறு மாவட்டங்கள்ல இயல்பை காட்டிலும் கூடுதலாக வெப்பநிலை என்பது பதிவாகி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. தமிழகத்துடைய உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டிருந்த ஒரு சூழல்ல நேற்றைய தினத்தை பொறுத்த மட்டில் நாட்டிலேயே அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்துல நேற்றைய தினம் நாட்டினுடைய 3வது அதிகபட்ச வெப்பநிலை என்பது ஈரோட்டில் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய அளவுல பார்த்தோம் என்றால் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர்ல நேற்றைய தினம் 43.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது பதிவாகி இருந்தது. இதே போல கோஸ்டல் கர்நாடகா பகுதியில 43.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது பதிவாகி இருந்தது. 3வதாக தமிழகத்தினுடைய ஈரோடு பகுதியில 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது பதிவாகி இருந்தது. இதே போல் மேற்கு வங்க மாநிலத்தில் ஒரு பகுதியில 41.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது பதிவாகி இருந்தது. அந்த வகையில் நாட்டிலேயே அதிகபட்ச வெப்பநிலையாக 3வது அதிகபட்ச வெப்பநிலையை ஈரோடு நேற்றைய தினம் பதிவு செய்திருக்கிறது. சுமார் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது வெயில் வாட்டி வதைத்திருக்கிறது. இயல்பை காட்டிலும் 5.6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்கே வெப்பநிலை என்பது கூடுதலாக பதிவாகி இருந்ததாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் நேற்றைய தினம் பல மாவட்டங்கள்ல 40 டிகிரி செல்சியஸுக்கும் மேலான வெப்பநிலை என்பது பதிவாகி இருந்தது. குறிப்பாக கோவை, மதுரை, அதே போல் திருப்பத்தூர், திருச்சி, திருத்தணி, வேலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல 40 கடந்து வெப்பநிலை பதிவாகி இருந்த நிலையில் இந்திய அளவுல ஈரோடு 3வது இடத்தை பிடித்திருப்பதாகவும் வெப்பத்துடைய தாக்கம் மற்றும் வெப்ப அலை என்பது அங்கு அதிகம் இருந்ததாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.